ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 2026 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, வேர் வாஸ் த NATO Summit 2025 hosted by the Netherlands on June 24, 25, 2025 ஹெல்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வேர்ல்டு ஃபாரம் ஹேக். 2025 நேட்டோ சம்மிட் வந்து நெதர்லாண்டில் இருக்க ஹேக் சிட்டியில தான் வந்து நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்ல இன் பர்டிகுலரா வேர்ல்டு ஃபாரம் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர்ல நடக்குது. இந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி அண்ட் லாஜிஸ்டிக் நீட் ஆஃப் 32 மெம்பர் நேஷனை ஹேண்டில் பண்ற கேப்பபிள் கொண்டது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேட்டோ ஃபார்ம் பண்ணி 1949லேருந்து நேட்டோ ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் நடக்குது. ஸோ எங்கே நடந்துச்சு? வேர்ல்டு ஃபோரம் ஹேக் நெதர்லாண்ட்ஸில் 2025 நேட்டோ சப்மிட் நடக்குது. நேட்டோட அப்ரிவேஷன் என்ன? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What is the title of the State of World Population 2025 report released by the United Nations Population Fund in June 2025? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ். ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ், த பர்சியூட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஏஜென்சி இன் அ சேஞ்சிங் வேர்ல்டு. இது எந்த கிரைசிஸை பற்றி ஆர்கியூ பண்ணுதுன்னா, பாப்புலேஷன் வந்து டூ பிக்கா டூ ஸ்மாலா, பட் அந்த பீப்புள் வந்து டிசைடு ஃபேமிலி சைஸ் தான் அச்சீவ் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜென்சியை எம்பசைஸ் பண்ணுது. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு சில்ட்ரன் வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க பர்சனல் சாய்ஸஸை வந்து இல்லாம அது அவங்களோட பர்சனல் சாய்ஸா விடணும் அப்படின்றத எம்பசைஸ் பண்றது தான் இந்த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ், த பர்சியூட் ஆஃப் ரிப்ரொடக்டிவ் ஏஜென்சி இன் அ சேஞ்சிங் வேர்ல்ட், அதோட கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Niti Aayog released a report titled Designing a Policy for Medium Enterprises on May 26, 2025 in New Delhi. What is the main aim of this report? நித்தி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு பாலிசி டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை மே 26, 25ல நியூ டெல்லியில ரிலீஸ் பண்றாங்க. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் என்டர்பிரைசஸை இந்தியாவோட ஃபியூச்சர் எக்கனாமிக் க்ரோத்துக்கு கீயா கொண்டு போகணும் அப்படின்றது தான் இதோட மெயின் எய்மா இருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் எதுக்குன்னா மீடியம் என்டர்பிரைசஸ் தான் மேஜர் டிரைவர்ஸா விஸ்கிட் பாரத் 27 விஷனுக்கு கொண்டு போறதா இருக்குது. இந்த மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இல 0.3% தான் இருக்கு. ஆனா அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா மேசிவா நியர்லி 40% எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து ஒரு ஹை க்ரோத் பொட்டன்ஷியலை ஷோ பண்ணுது. இது என்ன எய்ம் பண்ணுதுன்னா ஸ்ட்ரக்சரல் டிஸ்பாரிட்டிஸை அட்ரஸ் பண்ணணும். எப்படின்னா மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை ஃபர்ம்ஸை ஒரு பெட்டர் டெக்னாலஜி R&D சப்போர்ட் மூலயமா ஸ்ட்ரக்சரல் டிஸ்பாரிட்டிஸ் இல்லாம அட்ரஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேர் வாஸ் த ஷாங்காய் கோஆபரேஷன் SCO டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் ஹெல்டு ஃப்ரம் June 25, 26 to 2025? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குவிங்டா சைனா அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் வந்து நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 22nd மீட்டிங் அண்ட் மேஜர் கோஸ்ட் சிட்டியான குவிங்டா அப்படின்ற ஒரு ஷாண்டாக் ப்ராவின்சஸ்ல 2025 ரொட்டேட்டிங் பிரசிடென்சில நடக்குது. யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர், நம்மளோட யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் வந்து இந்தியா டெலிகேஷனையும் அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸையும் வந்து சொல்றாங்க. இந்த மீட்டிங்கோட தீம் வந்து என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஹோல்டிங் த ஷாங்காய் ஸ்பிரிட், SCO ஆன் த மூவ். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட எய்ம் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதோட தீம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எப்போ வந்து அது நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் மேஜர் திங். அண்ட் எந்த சிட்டியில நடக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட தீம் என்ன? அப்ஹோல்டிங் த ஷாங்காய் ஸ்பிரிட், SCO ஆன் த மூவ். ஓகேங்களா? ஸோ இது என்ன எம்பசைஸ் பண்ணுதுன்னா மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ஈக்குவாலிட்டியை எம்பசைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். On May 20, 2025, a Union Minister for Consumer Affairs, Food and Public Distribution launched which of the following digital initiative அப்படின்ட்டு கேட்குறாங்க.
ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2025ல ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவா லான்ச் பண்றாங்க. அது என்னன்னா டிபோட் தர்பன் போர்ட்டல், அன்னமித்ரா மொபைல் ஆப், அன்ன சகாயத கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் சிஸ்டம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் மாடர்னைசேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இல்ல, அதை மாடர்னைஸ் பண்றாங்க. டிஜிட்டல் டூல்ஸ் வந்து மினிஸ்டர் பிரல்ஹாத் ஜோஷி இது ஏன் வந்து கொண்டு வராங்கன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், மக்களுக்கு இதை பத்தி ஒரு டிரான்ஸ்பரண்ட் வியூ தெரியணுன்றதுக்காக இதை கொண்டு வராங்க. டிபோட் டர்பன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் டேஷ்போர்டு. இது என்ன பண்ணும்னா நியர்லி 5.3 லேக் ஃபேர் பிரைஸ் ஷாப் நேஷன் வைடு இருக்கிறத மானிட்டர் பண்ணும். ஃபேர் பிரைஸ் ஷாப்னா இந்த நியாய விலைக்கடை, ரேஷன் கடை நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 5.3 லட்சம் ரேஷன் கடையை ரியல் டைமா மானிட்டர் பண்றதுக்காக கொண்டு வந்துதான் இந்த டிபோட் தர்பன் அப்படின்ட்டு சொல்றது. அன்னமித்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப். இது என்னன்னா ஃபீல்டு ஸ்டாஃப் வந்து செக்யூர் இன்ஸ்டன்ட் ஸ்டாக் அண்ட் ஆப்ரேஷனல் டேட்டாவை வச்சு அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்டாஃபுக்கு வந்து எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு செக்யூர், அந்த என்ன டேட்டாலாம் இருக்கு அப்படின்றத வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றதுக்காக உருவாக்கின மொபைல் ஆப் தான் இந்த அன்னமித்ரா. அடுத்தது அன்ன சகாயத்தா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ பவர்டு கிரீவியன் சிஸ்டம் ஃபார் மல்டி லாங்குவேஜ் வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட். இப்ப கன்சியூமர்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், ஓகேவா? அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கிரீவியன்ஸ் சிஸ்டம். அது அதை வந்து இப்போ கஸ்டமருக்கு வந்து இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரி. ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அவங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஷியல் லாங்குவேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஏஐ பவர்டு கிரீவியன்ஸ் சிஸ்டம் தான் இந்த அன்ன சகாயத்தா. ஸோ டிபோட் தர்பன்னா என்ன? அது வந்து நேஷனல் வைடு இருக்க 5.3 லட்சம் நியாய விலைக்கடையை மானிட்டர் பண்ற ஒரு ரியல் டைம் டேஷ்போர்ட். அதுவே அன்னமித்ரா வந்து ஒரு மொபைல் ஆப். அது என்ன பண்ணும்னா ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, எவ்வளோ செக்யூரா இருக்கு, அந்த மாதிரி டேட்டாவை ப்ரொவைட் பண்ணும். அன்ன சகாயத்தான்றது ஒரு ஏஐ பவர்டு கிரீவியன்ஸ் சிஸ்டம் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது ஏர் இந்தியா ஃபிளைட் AI-171 which crashed on June 12, 2025, just 32 seconds after takeoff from Ahmedabad. Scheduled to fly which destination? June 12, 2025ல ஒரு மேஜர் இஷ்யூ நடக்குது. என்னன்னா ஏர் இந்தியா ஃபிளைட்டான AI-171 வந்து கிராஷ் ஆகுது. ஜஸ்ட் 32 செகண்ட் தான். இந்த கொஸ்டினே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டியது. ஏன்னா இந்த கொஸ்டின்லேயே வந்து உங்களுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு. ஏர் இந்தியா ஃபிளைட் AI-171 தான் கிராஷ் ஆகுது. அதுவும் எப்போ கிராஷ் ஆகுது? June 12, 2025ல. அதுவும் 32 செகண்ட்லேயே டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கிராஷ் ஆகுது. எங்கன்னா அகமதாபாத்ல இருந்து அது கிளம்பி இருக்கு. எந்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பி இருக்குன்றதா இப்ப கொஸ்டினா வச்சிருக்காங்க. எந்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பி இருக்குன்னா ஆப்ஷன் சி லண்டன் UK கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு தான் அது போகிறதா இருந்துச்சு. ஓகேவா? So international service from Ahmedabad to London Gatwick via Boeing 787-8 Dreamliner இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் காலேஜ், பிஜே மெடிக்கல் காலேஜ்ல 32 செகண்ட்லயே போயிட்டு கிராஷ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 260 பேர் வந்து இறந்துட்டாங்க. யாருன்னா 241 பேர் அந்த இதுல போர்டுல இருந்தவங்க, 19 பேர் வந்து கீழே கிரவுண்ட்ல இருந்தவங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் 11A சீட்ல இருந்தவங்க மட்டும்தான் சர்வே ஆனாங்க. ஓகேங்களா? அதை தவிர எல்லாருமே இறந்துட்டாங்க. 260 டோட்டல் டெத். ஓகேங்களா? 11A சீட்ல இருந்தவங்க மட்டும்தான் ஒன்லி சர்வைவரா இருக்காங்க. அகமதாபாத் டு லண்டன் கேட்விக், அதுதான் அந்த இன்டர்நேஷனல் சர்வீஸ் AI-171. Then next question பார்க்கலாம். On May 29, 2025, China launched its Tianwen 2 satellite using which rocket from the Xichang Satellite Launch Center? ஸோ இந்த கொஸ்டின்லேயே நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். May 29, 2025ல சைனா Tianwen 2 சேட்டலைட்டை லான்ச் பண்றாங்க. எங்க இருந்து லான்ச் பண்றாங்க? Xichang Satellite Launch Centerல இருந்து லான்ச் பண்றாங்க. ஓகேங்களா? எந்த ராக்கெட் மூலயமா அதை லான்ச் பண்ணாங்கன்றது தான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லாங் மார்ச் 3Bன்றது தான் கரெக்ட் ஆன்சர். டைன்வான் 2 வந்து சைனாவோட ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்ட் சாம்பிளிங் மிஷன். இது வந்து எதுக்குன்னா எர்த் ஆஸ்ட்ராய்டு இருக்குல்ல, நியர்பை எர்த் ஆஸ்ட்ராய்டுல இருந்து சாயில் கலெக்ட் பண்றதுக்காக. எர்த் ஆஸ்ட்ராய்டான 2016 HO3 அதுல இருந்து சாயில் கலெக்ட் பண்றதுக்காக
சைனா இது பண்ண ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்ட் சாம்பிளிங் மிஷன் அப்படின்னு இதுதான் டைன்வான்-2. இது வந்து சக்சஸ்ஃபுல்லி லான்ச் ஆயிடுச்சு 1:31 பீஜிங் டைம்ல ஆன் May 29, 2025 யூசிங் லாங் மார்ச் 3B கேரியர் என்ற ராக்கெட் மூலயமா. இந்த ஹைலி ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் வந்து ரஃப்லி 10 இயர்ஸா இருந்துச்சு, ஷோகேசிங் சைனாவோட அட்வான்ஸ் டீப் ஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸ்க்காக. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். On which state was Tripura declared a fully literate state under the Ullas Nav Bharat Shakshara Karyakram? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜூன் 23, 2025 தான் கரெக்ட் ஆன்சர். ஜூன் 23, 2025ல தான் திரிபுரா வந்து ஒரு ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டா டிக்ளேர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சீஃப் மினிஸ்டர் டாக்டர் மாணிக் சஹா அபிஷியலா திரிபுராவை ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டா அந்த அகர்தாலா செரிமோனில டிக்ளேர் பண்றாங்க. இந்த மைல்ஸ்டோன் வந்து உல்லாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி இனிஷியேட்டிவ் மூலயமா அச்சீவ் பண்ணப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ஃபார் தோஸ் 15 அண்ட் அபோவ். ஓகேவா? இப்ப ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் எப்படி தராங்க? 15 வயசுக்கு 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து லிட்ரஸி ஃபங்க்ஷனல் லிட்ரஸி இருந்துச்சுன்னா இந்த ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்றத தராங்க. திரிபுரா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட் டு அச்சீவ் திஸ் ஸ்டேட்டஸ் ஃபாலோவிங் மிசோரம் அண்ட் கோவா பை கிராசிங் 95% லிட்ரஸி பென் மார்க். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டோட லிட்ரஸி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 20.24ல இருந்து 95.6%, கிட்டத்தட்ட 1961ல இருந்து 25க்குள்ள இவ்வளவு தூரம் ஒரு மேசிவ் லிட்ரஸி ரேட்டை அச்சீவ் பண்ணிருக்கு திரிபுரா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மிசோரம் அச்சீவ் பண்ணிருக்கு, தென் கோவா, தென் தேர்ட் ஸ்டேட் தான் இந்த திரிபுரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The United Nations General Assembly has officially declared 2026 as the UN General Assembly 2026 என்ன இயரா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த உமன் ஃபார்மர் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஏன் வந்து பாத்தீங்கன்னா உமனோட பிளே இன் குளோபல் ஃபுட் சிஸ்டம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தால யூஎன் இப்படி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்லயுமே ஜெண்டர் கேப் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம உமனுமே வந்து லேண்ட் கிரெடிட் அண்ட் மாடர்ன் டூலுக்கு சிக்னிஃபிகண்ட் ஆக்சஸ் கிடைக்கணும், மென் மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கணும். ஸோ இந்த மென் உமன்ற கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணி அக்ரிகல்ச்சரல் ஈல்ட 4% இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் ஹங்க்ரி பீப்புள் இந்த வேர்ல்ட 100 to 150 மில்லியனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த யூஎன் டிக்ளரேஷனோட எய்மா இருக்கு. அடுத்தது The Global Gender Gap Report 2025 is released by which organization? எந்த ஆர்கனைசேஷன் Global Gender Gap Report 2025 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் தான் சின்ஸ் 2006 இந்த ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட், ஹெல்த் அண்ட் சர்வைவல், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இது எல்லாத்தையுமே இருக்க கேப்பை மெஷர் பண்ணும். இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா serves as a tool for a leader to identify most effective policies. அது ஜெண்டர் கேப்பை பூஸ்ட் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம குளோபல் எக்கனாமிக் ரிசைலன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு எஃபெக்டிவ் பாலிசி எது அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The 6th edition of World Hydrogen Summit and Exhibition, the world's largest dedicated hydrogen event, was held from May 20 to 22, 2025 in which city அப்படின்ட்டு கேக்குறாங்க. 6th edition of World Hydrogen Summit வந்து பாத்தீங்கன்னா ரொட்டர்டாம் நெதர்லாண்ட்ஸ்ல நடக்குது. ரொட்டர்டாம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்போட ஹைட்ரஜன் ஹப்பா கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா இங்க மேசிவ் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அது மட்டும் இல்லாம எனர்ஜி டிரான்சாக்ஷனும் அதிகமா நடக்கும். இந்த 2025 சம்மிட் வந்து பாத்தீங்கன்னா டுகெதர் குளோபலா இருக்க எல்லா எனர்ஜி மினிஸ்டர்ஸையும் ப்ராட் பண்ணி இந்த எதுக்குன்னா கிரீன் ஹைட்ரஜனோட டெப்ளாய்மெண்ட்டை அசிலரேட் பண்ணணுன்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு சம்மிட். இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கான லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ஷோகேஸ் பண்ணது மட்டும் இல்லாம எப்படி நெட் ஜீரோ கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதையும் இது சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆபரேஷன் நேம் வாஸ் யூஸ்டு பை Israel for the air strikers launched in Iran on June 13, 2025, targeting multiple nuclear and military facilities. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல தாக்குதல் நடக்கும்போது அவங்க மல்டிபிள் நியூக்ளியர் அண்ட் மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸை அட்டாக் பண்றதுக்கு
ஆப்ரேஷன் நேம் வச்சிருந்தாங்க. அந்த ஆப்ரேஷன் நேம் என்னன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லயன். ஓகேங்களா? இந்த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்னன்னு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் கேப்பபிலிட்டிய சுத்தமா அழிக்கணும். ஓகேங்களா? அவங்களோட பேலிஸ்டிக் மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்கணும்ன்றது தான் இதோட ஒரே நோக்கமா இருந்துச்சு. Launched in early hours of June 13, இந்த ஆபரேஷன் வந்து 200 இஸ்ரேலி ஏர்கிராஃப்ட் இன்க்ளூடிங் F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஆபரேஷன் நடந்துச்சு. ஸ்ட்ராட்டஜிக் சைட்ஸ் such as டெஹ்ரான், நட்டான்ஸ், இஸ்பஹான் இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணாங்க. அங்க இருக்க மிலிட்ரி கமாண்ட் சென்டர்ஸ், ரிசர்ச் லேபரட்டரின்ட்டு எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட நியூக்ளியர் டைம் லைனுக்கு ஒரு செட்பேக்கா இருந்துச்சு. இது என்னத்தை ட்ரிகர் பண்ணுச்சுன்னா ஒரு ஹை ரீஜனல் டென்ஷன் ஃபார் 12-day வார் அப்படின்றத ட்ரிகர் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோல இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.